வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சேலம் கருமந்துறையில் தேமுதிக வேட்பாளர் சுதீஷை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என பேச்சு. அமமுக சார்பில் தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன், தருமபுரியில் பழனியப்பன் வேட்பாளராக அறிவிப்பு. புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் சபாநாயகர் வைத்தியலிங்கம் போட்டி என தகவல். மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்த அமைச்சர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம். அதிமுக கூட்டணி வெற்றிக்கு நிர்வாகிகள் இரவு பகலாக பாடுபட வேண்டும் என வலியுறுத்தல். சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் தேர்தலை ஒத்திவைக்க கோரிய வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். டெல்லியில் இன்று கூடுகிறது ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் தேர்தல் குழு கூட்டம். தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து முக்கிய ஆலோசனை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடைபெறும் யுத்தத்தில் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெறும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியுடன் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் சேலம் மாவட்டம் கருமந்துறை வெற்றி விநாயகர் கோவிலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் சி.வி. சண்முகம், தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ், சேலம் அதிமுக வேட்பாளர் சரவணன் உள்ளிட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷுக்கு முரசு சின்னத்திற்கும், சேலம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் சரவணனுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கும் வாக்கு கேட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருமந்துறையில் திறந்த வேனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் நிலையான உறுதியான ஆட்சி அமைய மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அனைத்து பகுதி மக்களுக்கும் மின்சார வசதியை கொடுத்தது அதிமுக அரசுதான் என்றும் தெரிவித்தார். இந்திய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 130 கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே ஒரு வலிமையான தலைமை வேண்டும். அந்த வலிமையான தலைமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒருவர்தான் நாட்டிற்கு வழங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தலைமை மத்தியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆதரித்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற அறிவித்தவர் எல்.கே. சுதீஷ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஏராளமான தொண்டர்களும் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக உள்ள தங்க தமிழ்ச்செல்வன் தேனி தொகுதியில் போட்டியிடுகிறார். அரக்கோணம் தொகுதியில் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பார்த்திபனும், வடசென்னை தொகுதியில் சந்தான கிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தருமபுரி தொகுதியிலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் பாண்டுரங்கன் வேலூர் தொகுதியிலும், மாவட்ட செயலாளர் கணேசகுமார் கிருஷ்ணகிரி தொகுதியிலும், சுரபி கல்வி நிறுவனர் ஜோதி முருகன் திண்டுக்கல் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் திருவண்ணாமலை தொகுதியில் வேலூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானசேகரன் போட்டியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் ஆரணி தொகுதியிலும், விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் கோமுகி மணிகன் கள்ளக்குறிச்சியிலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொறியாளர் அணி செயலாளராக உள்ள கார்த்திக் கடலூர் தொகுதியிலும், அம்மா பேரவை இணைச் செயலாளர் பரமசிவ ஐயப்பன் விருதுநகரிலும் போட்டியிடுகின்றனர். தூத்துக்குடியில் தெற்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக உள்ள புவனேஸ்வரன் போட்டியிடுகிறார். கன்னியாகுமரியில் அம்மா பேரவை துணை செயலாளர் லட்சுமணன் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர்களையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது.
வேலூர் கிழக்கு மாவட்ட நெமிலி ஒன்றிய செயலாளர் மணி சோளிங்கர் தொகுதியிலும் தருமபுரி மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் பாப்பிரெட்டிப்பட்டியிலும் போட்டியிடுகின்றனர். நிலக்கோட்டை தொகுதியில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தங்கதுரையும், திருவாரூர் தொகுதியில் மாவட்ட செயலாளர் காமராஜும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொருளாளரும் மாவட்ட செயலாளருமான ரங்கசாமி தஞ்சாவூரில் போட்டியிடுகிறார். கூட்டுறவு வேளாண் கடன் சங்க தலைவராக இருந்த ஜெயக்குமார் ஆண்டிப்பட்டியில் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மருத்துவரணி தலைவர் கதிர்காமுவும் போட்டியிடுகிறார். இதேபோல் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் ஜோதிமணி விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடுகிறார். புதுச்சேரி மாநில வர்த்தக அணி செயலாளர் முருகசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக கே நாராயணசாமி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு புதுச்சேரி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக கே நாராயணசாமி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனை அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். இவர் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஜக்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர் அறிமுக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், பாஜக தலைவர் சாமிநாதன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே புதுச்சேரி சபாநாயகராக உள்ள வைத்தியலிங்கம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனால் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக சபாநாயகர் வைத்தியலிங்கம் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கும் அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் 3வது நாளாக நேற்றும் நடைபெற்றது. சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வேட்புமனு தாக்கல் கிடையாது என்பதால் மார்ச் 22, 25, 26 ஆகிய 3 நாட்களே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு உள்ளன. இந்நிலையில் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் இன்று காலை 11:30 மணியிலிருந்து நண்பகல் 12 மணிக்குள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரியகுளம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த அதிமுக வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகின்றது. இதில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரியகுளம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர் முருகன் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முருகனுக்கு பதில் மயில்வேல் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மயில்வேல் அள்ளி நகர அம்மா பேரவை துணை செயலாளராக உள்ளார். தொலைக்காட்சியில் வெளியிடப்படும் கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகளாகவே உள்ளது என மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் காளியப்பனை மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், தொலைக்காட்சியில் வெளியிடப்படும் கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகளாகவே உள்ளது என்று தெரிவித்தார். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றிக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் தங்கமணி கேட்டுக் கொண்டார். தேர்தல் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற போது மரியாதைக்குரிய டாக்டர் சரோஜா அவர்கள் போட்டியிட்ட ராசிபுரம் தொகுதியும் நான் போட்டியிட்ட கொமராபாளையம் தொகுதியும் திமுக ஜெயிக்கும் என்று கருத்து கணிப்பு வந்தது. அங்கே அவர்கள் 10,000 வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்கள். இங்கே தோக்கும் என்று சொன்ன தங்கமணி 48,000 வாக்கள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன். ஆக கருத்து கணிப்பை நீங்கள் மறந்து விடுங்கள். நம்முடைய உழைப்பும் நம்முடைய உணர்வும் மக்களிடத்தில் எடுத்து செல்கின்ற கருத்தும் தான் வாக்குகளாக இருக்குமே ஒழிய கருத்து கணிப்பை நீங்கள் வாக்காக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் செங்கத்தில் நடைபெற்றது. அப்போது வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், மெகா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொகுதிகளில் இரவு பகல் பாராமல் அயராது பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் சேவூர் ராமச்சந்திரன் கூறினார். தமிழகத்தில் 39 பாராளுமன்ற
நமது திருமணம் வேட்பாளர்கள் அதை இதனைத் தொடர்ந்து பேசிய திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அதிகப்படியான வாக்குகளை பெற்று தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் ஏழை மக்களுக்கு உதவும் எம்ஜிஆர் கூட்டணி அமைந்துள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஓட்டுக்கு பணம் வாங்குவது தொடர்பாக கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் ப. சிதம்பரம் தான் பணம் கொடுத்து சிவந்த கரங்கள் என்று விமர்சித்தார். ஆனால் தற்போது அமைந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏழை மக்களுக்கு உதவும் எம்ஜிஆர் கூட்டணி என்றும் கூறினார். அது ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து சிவந்த கரங்கள் அந்த பழக்கத்தில் சொல்லியிருப்பாரு. இது எம்ஜிஆருடைய கூட்டணி. அவர் ஏழை மக்களுக்கு சாதாரண நேரத்தில் கொடுத்து சிவந்தவர், எல்லாவற்றையும் மக்களுக்கு கொடுத்து இழந்தவர். அப்ப அந்த மீனவ சகோதரர்களை ஏமாற்றி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வகையில அல்லது காழ்ப்புணர்ச்சி ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில சில பேர் செயல்பட்டு இருக்கிறார்கள். எந்த காரணத்தை கொண்டும் துறைமுகம் நிற்காது, வந்தே தீரும். நான் இது ஓட்டு பிரச்சனைக்காக சொல்ல, என் மீனவ சொந்தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்காக, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்காக சொல்றேன். இதேபோல் முன்னதாக நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து 8வது முறையாக கன்னியாகுமரியில் போட்டியிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மீண்டும் போட்டியிடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாய்ப்பினை எனக்கு அளித்திருக்கிறார்கள். அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களுக்கும் என்னுடைய பொது வாழ்க்கையிலே உற்சாகம் அளித்து என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலினை தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் முன்மொழியவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவை சட்டசபை இடைத்தேர்தலுக்காக கூட்டணி கட்சியுடன் இணைந்து 40 தொகுதிகளிலும் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வோம் என்று தெரிவித்தார். நாடு பாதுகாப்புடன் இருப்பதற்கு பிரதமர் மோடியே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி கூறியதை வரவேற்பதாக தமிழிசை தெரிவித்தார். ஆனால் காங்கிரஸ் கூட்டணி பொறுத்தவரையில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்க முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர் ஸ்டாலின் மட்டுமே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்துள்ளதாகவும் மற்ற கூட்டணி கட்சிகள் அவரை முன்மொழியவில்லை என்று குறிப்பிட்டார். இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்றும், திராவிட முன்னேற்ற கழகம் தனது பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியுமா என்று கேட்டார். உடனே ஸ்டாலின் நான் பிரதமர் வேட்பாளரை நான் அறிவிக்கிறேன், அவர் தான் ராகுல் என்று சொல்கிறார். இது தமிழகத்தில் அறிவிக்கிறது இல்ல சகோதரர் ஸ்டாலின் அவர்களே, தமிழக எல்லையை தாண்டி நீங்கள் யாரை அறிவிக்கிறீர்கள்? ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு ஒரு பிரதமர், மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு பிரதமர் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ என்னவோ தெரியல. சித்திரை திருவிழாவையொட்டி மதுரையில் தேர்தலை ஒத்திவைக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகின்றது. மதுரையில் சித்திரை திருவிழா மற்றும் பெரிய வியாழன் காரணமாக மக்களவைத் தேர்தல் தேதியை மாற்றக்கோரி பார்த்தசாரதி என்பவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் மதுரையில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துள்ள தேர்தல் ஆணையம், மதுரை மக்களின் வசதிக்காக இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் பதிலளித்துள்ளது. இதையடுத்து மதம் சார்ந்த வழிபாடுகள் எப்படி ஒவ்வொருவருக்கும் கடமையாக உள்ளதோ அதே போன்றுதான் தேர்தலில் வாக்களிப்பதையும் கடமையாக கருத வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விசாரணையை ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகின்றது.
தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்ய மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் இன்று ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறுகின்றது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். ஆனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி தனது வேட்பாளர்களின் பெயர்களை இதுவரை அறிவிக்கவில்லை. இதனால் டெல்லியில் இன்று மாலை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மத்திய தேர்தல் குழு கூட்டம் கூடுகின்றது. அதில் தமிழகத்தில் போட்டியிடும் 9 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி வேட்பாளர்கள் முடிவு செய்யப்பட உள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 3 நாட்களே இருப்பதால் அதற்கு தேவையான ஆவணங்களையும் தயார் செய்ய இன்றுக்குள் வேட்பாளர்களை அறிவித்தால்தான் காங்கிரஸ் கட்சியால் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என அக்கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலம் தார்வாத் நகரில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அந்த கட்டிடம் திடீரென அடியோடு இடிந்து விழுந்தது. கட்டிடம் தரைமட்டமானதால் இடிபாடுகள் பலர் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது பலியானோரின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. மேலும் இடிபாடுகள் சிக்கி மாயமாகி உள்ள 11 பேரை தேடும் பணி நடந்து வருகின்றது. இதில் 61 பேரை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டுள்ளனர். காஷ்மீரில் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். காஷ்மீர் மாநிலம் பந்திப்போரா மாவட்டத்தில் உள்ள ஹஜின்மீர் மொஹல்லா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் ராணுவமும் மத்திய பாதுகாப்பு படையினரும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை நெருங்கியதும் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு ராணுவத்தினரும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் தீவிரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அத்துடன் தீவிரவாதிகள் பணைய கைதியாக பிடித்து வைத்திருந்த அப்பாவி ஒருவரையும் பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் ஒருவர் தீவிரவாதிடம் சிக்கியிருப்பது தெரிய வந்தது. அவரை மீட்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகின்றது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் அண்ணா இசத்திற்கும் கருணாநிதி இசத்திற்குமான தேர்தல் என்றும் தேசிய கட்சிகளுக்கான தேர்தல் இல்லை என அதிமுக முன்னாள் மத்திய இணையமைச்சர் கடம்பூர் ஜனார்த்தனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எம்ஜிஆர் சொன்ன அண்ணாயிசம் என்ற கொள்கை அடிப்படையில் இபிஎஸ் தலைமையிலே உள்ள அணிதான் நாங்கள். அங்கே கருணாநிதிசம் என்ற தலைமையிலே ஸ்டாலின் ஒரு கூட்டணி. ஆகவே இந்த தேர்தல் அண்ணாயிசத்துக்கும் கருணாநிதிசத்துக்கும் வந்த போட்டி தானே தவிர தேசிய கட்சிகளுக்கு வந்த போட்டி அல்ல. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி வழக்கில் கண்ணை மூடிக்கொண்டு நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளதாக KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் அனைத்து கட்சிகளின் செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ஹோசூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் KP முனுசாமி மத்திய நிலையான ஆட்சியும் திறமை தியாகம் கொண்டவர்தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றும் இந்த அனைத்து பண்புகளும் பிரதமர் மோடியிடம் இருப்பதாக தெரிவித்தார். அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு வெளியேறியதால் தான் 18 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார். சமூக விரோத சக்திகளை அடக்க போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்ததுடன் கண்ணை மூடிக்கொண்டு நீதிபதி தீர்ப்பு வழங்கியதாகவும் KP முனுசாமி குற்றம் சாட்டினார். அதிமுகவின் சூலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கனகராஜ் மறைவை தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையின் காலியிடம் 22ஆக உயர்ந்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சட்டசபையில் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செல்லும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த வழக்கில் அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டியின் பதவியும் பறிபோனது. இதனால் அவர் பொறுப்பு வகித்து வந்த ஹோசூர் தொகுதி காலியானது. இந்நிலையில் தற்போது சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜின் மறைவை அடுத்து அந்த தொகுதியும் காலியாகி உள்ளது. இடையே தமிழக சட்டப்பேரவையில் மொத்தம் 22 இடங்கள் காலியாக உள்ளன. இவற்றில் 18 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து மீதமுள்ள 4 தொகுதிகளுக்கும் விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மீஞ்சூர் அருகே தனியார் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை மாதவரம் அருகே மஞ்சம்பாக்கத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு உள்ளது. இங்கு கடந்த 2017ஆம் ஆண்டு கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 40 டன் செம்மரக்கட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வைத்திருந்தனர். இந்நிலையில் கண்டெய்னரின் சீலை உடைத்த மர்ம நபர்கள் 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை திருடி சென்று விட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருவொற்றியூரை சேர்ந்த ராஜேஷ், பூபாலன் ஆகியோரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மீஞ்சூர் அருகே கவுண்டம்பாளையத்தில் உள்ள தனியார் கிடங்கில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் முருகனின் அறுபடை வீடுகள் 2ஆம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி இக்கோவிலில் சுவாமிக்கு விஸ்வரூபம், உதய மார்த்தாண்ட உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து பந்தல் மண்டப முகப்பில் குமரவிடங்க பெருமான் சுவாமிக்கும் வள்ளி அம்மனுக்கும் தோல்மாலை மற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் சுவாமி அம்மன் திருவீதி வலம் வந்து 108 மகாதேவர் சன்னதி முன்பு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கத்தியால் குத்திய கணவன் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஏரிக்கரை பகுதியை சேர்ந்தவர் ஜெயநாதன். இவர் மனைவி வனஜாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தகராறு மூட்டியதில் ஆத்திரமடைந்த ஜெயநாதன் வனஜாவை கத்தியால் குத்தியும் மண்ணெண்ணெயை ஊற்றியும் தீ வைத்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வனஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்த ஜெயநாதனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். 19 ஆண்டுகளுக்கு 2 முறை நிகழக்கூடிய சூப்பர் மூனை சென்னை கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் வெறும் கண்ணால் கண்டு ரசித்தனர். சூப்பர் மூன் என்பது 19 ஆண்டுகளுக்கு 2 முறை புவியீர்ப்பு திசை நோக்கி நிலவு ஈர்க்கப்படும் ஒரு நிகழ்வாகும். இதனை டெலஸ்கோப் மூலம் பார்ப்பது மட்டுமின்றி வெறும் கண்ணால் கண்டும் ரசிக்கலாம். இந்நிலையில் நேற்று நிகழ்ந்த சூப்பர் மூனை நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள் அதிசய சூப்பர் மூனை கண்டு ரசித்தனர். சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி ஓகே பீச்சில் இருந்து பார்த்தா சூப்பர் மூன் கொஞ்சம் நல்லா இருக்கும், மூன் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக தெரியும் நைட் டைமில், இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். திருவாரூர் மாவட்டத்தில் 45,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பின்னவாசல் அருகே வாகன சோதனை நடைபெற்றது. அப்போது கும்பகோணத்தை சேர்ந்த சரக்கு வண்டியை சோதனை செய்ததில் 1500 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 45,000 ரூபாய் ஆகும். இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் போதைப் பொருளை கடத்திய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.